الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகின் மிகச்சிறந்த பொக்கிஷம் நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக, நல்லவைகளாக, நன்மையானதாக இருந்து அந்த எண்ணங்களிலே உறுதியாகவும் இருந்து அந்த எண்ணங்களை அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒப்படைத்து அது துஆவாக மாற்றி விட்டால் நிச்சயமாக நாம் எதை எண்ணினோமோ அது நிச்சயமாக நடைபெறும், அது நிச்சயமாக உயிர் வரும், அது நிச்சயமாக நடந்தேறும். கணியத்திற்குரியவர்களே, எண்ணங்கள் என்பது கண்ணாடியை போன்று. கண்ணாடி எப்படி நம்முடைய பிம்பத்தை பிரதிபலிக்கிறதோ அதே போன்று நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கும். கண்ணாடி என்பது, நம்முடைய எண்ணங்கள் என்பது ஒரு குவியாடியை போன்று, லென்ஸை போன்று. எப்படி சூரிய கதிர்களை ஒன்று சேர்த்து அந்த லென்ஸின் மூலமாக ஒரு காகிதத்தில் வைக்கின்ற பொழுது அந்த காகிதம் புகைவிட்டு நெருப்பாக மாறிவிடுகிறதோ, நம்முடைய எண்ணங்கள் ஒருங்கிணைகின்ற பொழுது, ஒருமித்ததாக ஆகின்ற பொழுது நிச்சயமாக அந்த எண்ணங்கள் நடந்தேறும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். அதையும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரியினுடைய கிதாபில் முதல் ஹதீஸாக கொண்டு வருகிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகிறானோ அதுவே அவனுக்கு கிடைக்கும். நபிகளாருடைய அற்புதமான வார்த்தை, வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அவன் எண்ணியதே அவனுக்கு கிடைக்கும். கணியத்திற்குரியவர்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய புகாரியினுடைய முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணியது நடக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீசி விடுவதை போன்று, விசிறியை வைத்து வீசி விடுவதை போன்று கனவு காண்கிறார்கள். நபிகளாருடைய உடலிலிருந்து ஈக்கள் தூசுகள் போன்றவற்றை நீக்கி விடுவது போன்று கனவு காண்கிறார்கள். இந்த கனவிற்கு விளக்கம் கேட்டு தெரிகின்ற பொழுது நபிகளார் சம்பந்தமான பல நபி மொழிகளிலிருந்து மிக தெளிவான மிக சரியான நபி மொழிகளை நீ உருவாக்குவாய், நீ அதை முறைப்படுத்துவாய் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட பொழுது தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் எண்ணினார்கள், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நபிகளாருடைய ஹதீசுகளை மிகச்சிறந்த மிகச்சரியான சஹீஹான ஹதீசுகளை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உள்ளத்திலே எண்ணத்தை விதைத்தார்கள். அவைகளின் மூலமாக முயற்சியும் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏறத்தாழ 6 லட்சம் ஹதீசுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். அதிலிருந்து 7593 ஹதீசுகளை மட்டும் சஹீஹான ஹதீசுகளாக அவர்கள் சில தகுதிகளை அந்த ஹதீசுகளுக்கு நியமித்து அதற்கு உட்பட்டு இருக்கிற ஹதீசுகளை தன்னுடைய கோர்வையிலே புகாரியிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக அவருக்கு 16 ஆண்டு காலங்கள் ஆயின. ஆம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கனவு அவருடைய உள்ளத்திலே மிக பெரும் எண்ணத்தை விதைக்கிறது. அந்த எண்ணம் முயற்சியாகி இன்று உலகம் முழுவதும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த கிதாபாக புகாரி என்கின்ற அந்த ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, நசையிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஷத்தாத் இப்னு அல்-ஹாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கிராமவாசி வந்தவர் நபிகளாரிடத்திலே ஃபஆமன பிஹி ஈமான் கொண்டார், வத்தபஅதுஹு நபிகளாரை பின்பற்றினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்துக் கொள்வதற்காக சில சஹாபாக்களுக்கு பொறுப்பும் கொடுத்தார்கள். காலம் செல்கிறது, ஒரு போருக்கான அழைப்பு வருகிறது. அந்த கிராமவாசி போரிலே கலந்து கொள்கிறார். போர் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றதற்கு பிறகு கனிமத் பொருட்கள் நிறைய கிடைக்கின்றன. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத் பொருட்களை பிரித்து அவருக்கு உண்டான அவருடைய அந்த பகுதியை பிரித்து அவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். அவரிடத்திலே கொண்டு போய் சஹாபாக்கள் அந்த கனிமத் பொருளுடைய அவருடைய பகுதியை கொடுத்த பொழுது மாஹாதா என்றார். இது என்னன்னு கேட்டார். அதற்கு பதில் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கனிமத் பங்காக எது வந்ததோ அதை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியது என்றார். உடனே அவர் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து மாஹாதா என்றார். இவைகள்லாம் என்னன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸம்துஹு லக, உனக்காக நான் கனிமத் பொருளிலிருந்து பிரித்து உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவைகளுக்காக நான் உங்களை பின்பற்றவில்லை. இவைகளுக்காக நான் உங்களை பின்பற்றவில்லை. நான் எதற்காக உங்களை பின்பற்றுகிறேன் தெரியுமா? அலா அன் அராக இலாஹுனா சக்மா, எனக்கு இந்த இடத்துல அம்பு தைக்க வேண்டும், கைய கழுத்துல, அஷார இலா ஹல்கிஹி கிதாப்ல வருகிறது, கையை தன்னுடைய கழுத்தில ஒரு இடத்துல சுத்தி காமிக்கிறார். இந்த இடத்துல நான் போரிலே இருக்கின்ற பொழுது அம்பு தைக்கணும், நான் ஃபமூது மௌத்தாகணும், ஃபதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துல நுழையணும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நான் உங்களை பின்பற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் தஸ்துகில்லாஹ யஸ்துகுக, அல்லாஹ்வை நீ உண்மையிலேயே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உண்மைப்படுத்தினால், இதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தால், இதிலே நீ உறுதியாக இருந்தால், நபிகளாருடைய வார்த்தை, இதுல நீ உறுதியாக இருந்தால், இதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தால், யஸ்துகுக, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதை உண்மைப்படுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறிது நேரமானது, மீண்டும் போர் தொடங்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் ஷஹீதாகி கிடந்தார். சஹாபாக்கள் அவரை தூக்கி கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் கிடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவரா இவர் என்று? ஆம் என்றார்கள் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் எந்த இடத்திலே கழுத்திலே கை வைத்து காண்பித்தாரோ அந்த இடத்திலே அம்பு பாய்ந்திருந்தது.
எந்த இடத்திலே கை வைத்து இந்த இடத்திலே அம்பு பாய வேண்டும் என்று சொல்லி இருந்தாரோ அதே இடத்திலே, சற்றும் முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் சரியாக அதே இடத்திலே அம்பு பாய்ந்திருந்தது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினார், அல்லாஹ்வும் இவரை உண்மைப்படுத்தினார். அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினார். அவர் எந்த எண்ணத்தை கொண்டு இருந்தாரோ அந்த எண்ணத்திலே உறுதியாக இருந்தார். அவர் முதலிலே எண்ணினார் ஷஹீதாக வேண்டும் என்று, அதிலே உறுதியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய உறுதியை செயல்படுத்தி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை அவருக்கு கஃனாக அணிவித்து பிறகு அவருக்காக ஜனாசா தொழுகை தொழ வைத்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்தார். நசையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை எண்ணுகிறோமோ அதிலே உறுதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக அது நிறைவேறும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு 2 எண்ணம் இருந்துச்சு. முதலாவது ஷஹீதாக வேண்டும் போர்ல, இரண்டாவது மதீனாவுல மரணிக்கணும். போர்ல ஷஹீதாகணும், ஷஹீதாகத்தான் மரணமாகணும். வீட்டிலே படுக்கையில சாதாரண மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மிகைப்பாக இருந்தது. அதே சமயம் மதீனாவிலையும் முஃபாத்தாகணும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நகரில் அந்த மதீனால மௌத்தாகணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரணானது. அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும் அப்படின்டா அது மதீனா விட்டு வெளியே நடக்கணும். மதீனால தான் மௌத்தாகணும் அப்படின்டா பாதையில ஷஹீதாக முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இத துஆவாவும் கேட்டார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹீதன் ஃபீ ஸபீலிக, உன்னுடைய பாதையில நான் ஷஹீதாகணும். வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி நபியிக, உன்னுடைய நபியுடைய ஊராகிய மதீனாவுல நான் மௌத்தாகணும். இந்த ரெண்டையும் துஆவாவும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரிய எண்ணம் இருந்துச்சு. ஆனா இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரணானது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் ரலியல்லாஹுடைய மகள் அதை வாய் விட்டு கேட்டே விட்டாங்க. அன்னா யகுனு ஹாதா, இது எப்படி நடக்கும், சாத்தியமில்லாத ஒன்னாக அல்லவா இருக்கிறது. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யஅதி பிஹில்லாஹு இதா ஷாஅ, அல்லாஹ் நாடினா அது நடக்கும்டா. அல்லாஹ் நாடி விட்டால் நிச்சயமாக அது நடந்தேறும். யஅதி பிஹில்லாஹு இதா ஷாஅ. கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்றே நடந்தது. ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் பிற 26 உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். சுபுஹ் தொழுகைக்காக செல்கிறார்கள், சுபுஹ் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூ லூலு ஃபைரோஸ் என்கின்ற ஒரு பாரசீக அடிமை விஷம் தோய்த்த வாளால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வயிற்றில் குத்தி விடுகிறான். அந்த குத்துதலின் காரணமாக, அதன் காரணமாகவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அவர்கள் நினைத்ததை போன்றே ஷஹீதுடைய அந்தஸ்தும் மதீனாவிலே மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கிடைத்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை ஆழமாக மனதிலே எண்ணுகிறோமோ, அதிலே உறுதி கொள்கிறோமோ, அதை அல்லாஹ்விடத்திலே துஆவாக முன்வைக்கிறோமோ, நிச்சயமாக அது நடந்தேறும் என்பதிலே இருவிதமான கருத்துகளுக்கு இடமில்லை. முதல்ல நினைக்கணும், முதல்ல எண்ணணும், அந்த எண்ணத்துல உறுதியாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இதே போன்ற ஒரு காலம், அந்த காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு அல்லாஹு தஆலா சில வழிமுறைகளை குர்ஆனில் சொல்லுகிறான். இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியாத சூழல் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சின்ன சண்டை வந்தா கூட தலாக்குக்கு ரெடி ஆகிறார் கணவன், குலுவுக்கு ரெடி ஆகிறாங்க மனைவி. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறது. இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறதுன்னு சொன்னா முதல்ல ஃபைதுஹுன்ன, உபதேசம் செய்யுங்கள். மனைவிக்கு உபதேசம் செய்யணும், மனைவி கணவனுக்கு உபதேசம் செய்யணும், கணவன் மனைவிக்கு உபதேசம் செய்யணும், அல்லது இந்த 2 பேருக்கும் யாராவது தெரிந்தவர்கள் உபதேசம் செய்யணும். இல்ல குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், சிறு சிறு சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து கொண்டுதான் வாழணும். சண்டைனா தலாக்குன்னு சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துல யாருமே கணவன் மனைவியாக கடைசி வரை வாழ முடியாது, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற உபதேசத்தை அவர்களுக்கு சொல்லணும். மனைவி இடத்திலே கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும் சொல்லணும், கணவனிடத்திலே மனைவி இடத்திலே அன்பாக வாழணும்னு சொல்லணும், அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றணும்னு சொல்லணும்.
ரெண்டு பேருக்கும் ஃபைலூஹுன்ன, அல்லாஹ் சொல்லுகின்ற அற்புதமான படித்தரம் இது. ஃபைலூஹுன்ன, உபதேசம் செய்யுங்கள். சரி, உபதேசம் செஞ்சும் கேட்கல. வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஇ, இருவருக்கும் படுக்கையில பிரிச்சு போடுங்க. அப்படிங்க போகும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் தேடுகின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அன்பு மீண்டும் பூக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான் படுக்கையை பிரிங்கிறான். சண்டை மொத்திருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் படுக்கையை பிரிச்சு வைங்க. அதுக்கப்புறம் இருவருக்கும் தேட்டம் அதிகமாகும். அப்படி தேடுகின்ற பொழுது பிரச்சனை ஓஞ்சிரும். அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம். சரி, இது ரெண்டையும் செஞ்சோம், ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னா உதறி போகுன்ன, மனைவியுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, கட்டுப்படலை அப்படின்னா காயம் படாம உதறி போகுன்ன, மெதுவாடிங்க. அதுக்கும் உதறி போகுன்னங்கிறதுனால இழுத்து போட்டு அடிச்சு சாத்துன்னு சாத்துறது இல்லை. நல்ல மனிதர்கள் அடிப்பதில்லை மனைவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாரையும் இதுவரையும் அடிச்சதே இல்லை. மனைவிமார்களை நல்ல மனிதர்கள் அடிக்க மாட்டாங்க. குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சும்மா ஒரு மிஸ்வா குச்சி கையில வச்சிருக்கிறத வச்சு சும்மா லேசா அப்படி தட்டுங்க, ஒரு பயமுறுத்துதல். அடிக்கிறதுனா போட்டு அடிச்சு வெளுக்கிறது இல்ல, சிலர் அடிச்சு வெளுக்கிறது மாதிரி அது இல்ல. ஒதுரி போகுன்ன, சும்மா அப்படி பயமுறுத்துங்க, சும்மா லேசா அடிங்க. கணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று விஷயங்களும் நடக்காது போகுமேயானால் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவினையை நீங்கள் பயந்தால் இந்த ரெண்டு பக்கத்திலிருந்தும் கணவன் புறத்திலிருந்தும் நடுவர்களையும் மனைவியின் புறத்திலிருந்து நடுவர்களையும் நடு மஸ்தியஸ்தர்களையும் ஒன்று சேர வச்சு ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த மூணு விஷயத்தை முதல்ல கடைபிடிக்கணும். இது மூணு சரியா வராத பட்சத்தில் ரெண்டு குடும்பத்தில் உள்ள நடுநிலையாளர்கள், ரெண்டு குடும்பத்தில் உள்ள நடுநிலையாளர்கள் இப்ப பெரும்பாலும் பஞ்சாயத்துக்கு வர்றது எல்லாம் எப்படி வர்றாங்கன்னு சொன்னா இந்த நடுநிலையோடு வர்றதே இல்லை. ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம் மாப்பிள்ளை வீட்டை மாப்பிள்ளைய, இந்த பக்கத்துல பொண்ணு வீட்டை ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம், நாங்க என்ன அவங்களுக்கு குறைஞ்சவங்களா, இப்படிங்கிற மாதிரியானவர்கள் தான் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க ரெண்டு பக்கத்துல இருந்துமே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா ஹக்கமம் மின் அஹ்லிஹி ஹக்கமம் மின் அஹ்லிஹா, ரெண்டு பக்கத்துல இருந்து நுண்ணறிவாளர்கள் நடுநிலையாளர்கள் யார் பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டாங்களோ அவங்க வரணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல இந்த ரெண்டு குடும்பத்தார்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும் போது ரெண்டு நடுநிலையாளர்கள் போய் உட்கார்ந்து பேசுனா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரல, கணவன் மனைவி சேர்ற மாதிரி தெரியல. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த செய்தி போனப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இந்த ரெண்டு பக்கத்தில் இருந்தும் நடுநிலையாளர்களா போனாங்க இல்லையா பேசுறதுக்கு, அவங்கள எல்லாரையும் போட்டு ரெண்டு சாத்திட்டு சொன்னாங்க, நீங்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருடைய மனசிலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும். உமருல்லாவுடைய வார்த்தையை பாருங்க, இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இந்த எண்ணம் இருக்கணும், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல யுரீதா இஸ்லாஹன், இந்த பேச போகின்ற இரண்டு நபர்களும் இஸ்லாஹை பேச்சு சுமூகத்தை அவர்கள் நல்லிணக்கத்தை அவர்கள் நாடினால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யுரீதா இஸ்லாஹன், ரெண்டு பேரும் நாடணும், ரெண்டு பேரும் நினைக்கணும், ரெண்டு பேரும் எண்ணணும், ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஓஞ்சிடணும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யுரீதா அவர்கள் நாடினால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹு தஆலா அந்த இருவருக்கும் மத்தியில நல்லிணக்கத்தை சுமூகத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, முதல்ல ரெண்டு பேரும் நினைச்சா அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த எண்ணம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச போகும்போது அந்த எண்ணத்தோடு பேசல, அதனால தான் ரெண்டு பேரும் சுமூகமாகல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பேச போகிற இந்த ரெண்டு கூட்டத்தார்களும் மனசுல நினைங்க, யுரீதான் அல்லாஹ் நினைங்கன்னு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் இருவரும் நல்ல எண்ணத்தோடு அதே எண்ணத்தோடு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த எண்ணத்தோடு மீண்டும் உட்கார்ந்து பேசினார்கள். மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தான் என்று விரிவுரைகளை எழுதுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எதை எண்ணுகிறோமோ எதை மனதிலே ஆழமாக பதிய வைக்கிறோமோ அவைகள் உறுதியாக இருக்கின்ற பட்சத்திலே, அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக நடந்தேறும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை.
ஈராக்கில் இருக்கக்கூடிய திக்ரித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆளுநர், அவருடைய பெயர் நஜமுத்தீன் அய்யூப். அவர் நீண்ட காலமாக திருமணம் முடிக்காமல் இருந்து கொண்டிருந்தார். இப்ப அவருடைய சகோதரர் அவரிடத்தில், என் அருமை சகோதரரே, நீங்கள் பெரும் பதவியிலே இருக்கிறீர்கள், பெரும் வசதியிலும் இருக்கிறீர்கள், ஏன் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு நல்ல ஒரு பெண் பார்த்து தரட்டுமான்னு கேட்டான். சரி, எப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் எனக்காக தேர்ந்தெடுப்பீர்கள் கேட்டான். சொன்னார் அவர், இந்த நாட்டினுடைய அரசர் அவருடைய மகளை உங்களுக்கு நான் பெண் பார்த்து தருகிறேன், அல்லது முதன்மை அமைச்சருடைய மகன் இருக்கிறார்கள், அவர்களை நான் பெண் பார்த்து தருகிறேன். சொன்னார்கள் நஜ்முத்தீன் அய்யூப், இல்லை, அவர்களெல்லாம் நான் விரும்புகின்ற பெண்கள் அல்ல, எனக்கு தகுதியானவர்கள் அல்ல. அப்படியானால் உங்களுக்கு மனைவியாக வருகின்ற பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்ப நஜ்முத்தீன் அய்யூப் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவி என்னுடைய கரத்தை பிடித்து சுவனத்திற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும், முதலாவது. இரண்டாவது, அவளின் மூலமாக நான் ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க வேண்டும், அவனை அந்த பெண் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும், அவன் குதிரை வீரனாக வளர வேண்டும், அப்படி வளர்ந்த அவனுடைய கரங்களால் இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெற வேண்டும், இதுதான் என்னுடைய எண்ணம் என்பதாக நஜ்முத்தீன் அய்யூப் அவர்கள் சொன்ன பொழுது, இப்படியான ஒரு மனைவியை நான் எங்கு போய் தேடுவதுன்னா, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நடக்கும். நம்முடைய எண்ணம் இஹ்லாஸாக இருக்குமேயானால், நஜ்முத்தீன் அய்யூப் சொன்ன வார்த்தை இதுதான், நம்முடைய எண்ணம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக இருக்குமேயானால் நிச்சயமாக அது நடந்தேறும் என்றார்கள் நஜ்முத்தீன் அய்யூப். சிறிது காலம் செல்கிறது. திக்ரித் என்கின்ற அந்த நகரிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே ஒரு ஆலிம் அந்த உபதேசத்திற்காக வந்திருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக நஜ்முத்தீன் அய்யூப் சென்றிருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஒருவர் அந்த ஆலிமை சந்திப்பதற்காக அனுமதி கேட்பதாகவும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுவதற்கு அனுமதி தருவதாகவும் கேட்டார். அப்ப அந்த பெண் வந்தார்கள், திரைக்கு பின்னால் இருந்து பேசினார்கள். அப்பொழுது அந்த ஆலிம் சொன்னார், ஒரு அருமையான ஒரு கணவரை, ஒரு இளைஞனை உனக்காக நான் மாப்பிள்ளை பார்த்திருந்தேனே, ஏன் நீ அவனை மனம் முடித்துக் கொள்ளவில்லை, ஏன் அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய் என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த பெண்மணி சொன்னால், எனக்கு தகுதியானவராக அவர் இல்லை, அவரிடத்திலே அழகும் செல்வமும் இருந்தது என்பதோ உண்மைதான், ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது அவரிடத்துல இல்லை, நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, என்னுடைய கணவர் என்னுடைய கரத்தை பிடித்து என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அவரின் மூலமாக நான் ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க வேண்டும், அந்த ஆண்மகனை மிகச் சிறந்த முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த ஆண்மகனை குதிரை வீரனாக வளர்க்க வேண்டும், அந்த ஆண்மகனின் மூலமாக அல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸிற்கு வெற்றி கொடுக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பாசனைகளை அந்த பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த நஜ்முத்தீன் அய்யூப் இந்த ஆலிமிடத்திலே சொன்னார், அந்த அறிஞரிடத்திலே சொன்னார், எனக்கு தகுதியான பெண்மணி இதோ இந்த பெண்மணி தான், அவரை எனக்காக மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்டார்கள். இல்லை, அவர் மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு அது எந்த வகையிலும் கவலை இல்லை, எனக்கு அவளை திருமணம் முடித்து வையுங்கள் என்றார்கள். அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களின் மூலமாக அவர்கள் எதை எண்ணினார்களோ, அவர்கள் எதை மனதிலே எண்ணினார்களோ, இஹ்லாஸாக அவர்கள் இருவருமே நினைத்தார்களோ, அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு ஆண்மகனை கொடுத்தான். அந்த ஆண்மகனும் பெரும் வீரனாக வளர்ந்து வந்தார். அல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகவே பைத்துல் முகத்தஸுடைய வெற்றியை கொடுத்தான். ஆம், அவர் சலாஹுத்தீன் அய்யூப் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டவர்கள். கணியத்திற்குரியவர்களே, நாம் எதை எண்ணுகிறோமோ, நாம் எதை மனதிலே ஆழமாக பதிய வைக்கிறோமோ, அது இஹ்லாஸாக இருக்கின்ற நிலையிலே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கின்ற நிலையிலே நிச்சயமாக அவைகள் நடந்தேறும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் நாம அதற்காக தயாராக வேண்டும், நாம அதற்காக எண்ண வேண்டும், நாம அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் தானாக நடக்கும்
என்கின்ற தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இணையத்திற்குரியவர்களே, இன்றைய இளைஞர்களை நினைக்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர்களுடைய காலங்களும் நேரங்களும் வெறும் போன்லேயே கழிந்து கொண்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, எந்த வகையிலும் அவர்களிடமிருந்து மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. வெறும் ரீல்ஸும் ஷார்ட்ஸுமே தான் அவருடைய காலமாக போய்கொண்டே இருக்கிறது. அதுவும் அந்த டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 13 அந்த 19 வயதுக்குள்ளாக அவர்கள் போன்ல தான் மூழ்கி கிடக்கிறார்கள். இப்ப எல்லாமே போன்ல வந்துட்டதுனால நீ போன்ல என்ன பார்க்கறங்கிறதும் தெரிய மாட்டுது. கேட்டா காலேஜில் உள்ள இது அனுப்பிச்சிருக்காங்க பார்க்குறேன், ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பார்க்குறேன், ஃபோனில் படிக்கிறேன் என்று சொல்லியே பெரும்பாலான நேரங்களை அந்த ஷார்ட்ஸுக்கும் இந்த வீடியோவுக்கும் இந்த ரீல்ஸுக்குமே கண்ணியத்திற்குரியவர்களே பால்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்டமாக என்னவாகி விடுகிறது என்றால், நாமளும் ரீல்ஸ் எடுக்கணும், நாமளும் ஷார்ட்ஸ் எடுக்கணும், நாமளும் வீடியோ எடுக்கணும் என்கின்ற நிலைக்கு சென்று எதை வேண்டுமானாலும் வீடியோ எடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் ஷார்ட்ஸா போடலாம், எதை வேண்டுமானாலும் ரீல்ஸா போடலாம் என்கின்ற நிலைக்கு வந்து கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்திலே நடந்த அந்த திருத்தணி ரயிலிலே நடந்த ஒரு நிகழ்வு மிக மோசமான ஒரு நிகழ்வு. 5 நபர்கள் சேர்ந்து ரீல்ஸுக்காக பண்ண வேலை. ஒரு வடநாட்டு வாலிபர் சிராஜ் என்று சொல்லுகிறார்கள், சுராஜ் என்று சொல்லுகிறார்கள். அவர் விசாம உட்கார்ந்து இருக்கிறார். அவரை போய் அரட்டி வீடியோ எடுத்துக்கொண்டே அவரை அரட்டி, அவரை உருட்டி, பட்டா கத்திகளை வைத்து அவரை மிரட்டி, பிறகு அவர் அடிபடிய மறுக்கின்ற பொழுது ரயிலிருந்து இறங்கிய பிறகு அல்லாஹு அக்பர், பார்க்கவே முடியாத காட்சிகளே, குலை நடுங்குகின்ற காட்சிகள். அவரை பட்டாக்கத்தியை வச்சு தலையில அடிக்கவும், தோல்ல அடிக்கவும், வெட்டவும், போகவும். கண்ணியத்திற்குரியவர்கள், இது அத்தனையும் ரீல்ஸுக்காக, வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லை. 5 இளைஞர்கள், டீனேஜ் ஏஜ், 20 வயசை தாண்டல, அதனால அவர்கள் மீது கேசும் போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல்ல கண்ணியத்திற்குரியவர்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு இவர் உயிரோடு இருக்கிறார், சொந்த ஊருக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட கண்ணியத்திற்குரியவர்களே, இது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். என்ன காரணம்? இளைஞர்கள் வேறு வகையான ஒரு சூழலுக்கு, உலகத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். அவர்கள் தானாக தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை ஒரு காலம் மாற முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ் மாற்றுவான், அல்லாஹ் மாற்றுவான்கிற எண்ணம் எல்லாம் எப்படி சரியாகும்? அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும். இளைஞர்களாக இருப்பவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, சின்ன சின்ன சிறு வயதாக இருக்கின்ற பொழுது சிறுபிள்ளைத்தனமாக நடந்தது என்பது வேறு. ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமும் கூட அதே சிறுபிள்ளைத்தனமாக அந்த முடி வெட்டுறதிலிருந்து, இந்த ஆடைகள் போடுறதிலிருந்து, முடியலாவா வச்சிருக்காங்க, பார்க்கவே அலங்கோலமாக இருக்கிறது, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் கலர் அடிச்சு, டை அடிச்சு, அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி வெட்டு, அங்கிட்டு வெட்டு இங்கிட்டு வெட்டு. இந்த தலையில ஆபரேஷன் பண்ணினா தான் வெட்டு வெட்டா இருக்கும். இந்த மூளை ஆபரேஷன், தலையை ஏதாவது உடச்சி ஏதாவது ஆபரேஷன் பண்ணினா தான் அங்கங்க வெட்டு வெட்டா இருக்கும். தலையில மூளையில குழம்பி போய் ஆபரேஷன் பண்ணிருக்கான்னு தெரியல, சுத்தி சுத்தி வெட்டி வெட்டி வச்சிருக்கான், சுத்தி கலர் அடிச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் இயற்கையாக கருப்பு கலரை அழகாக கொடுத்திருக்க, அந்த சுத்தியே கலர் அடிச்சு வச்சிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றத்தை நோக்கி நாம செல்லணும், மாறணும்னு நாம நினைக்கணும். அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்தில் இருக்கிறோம், தீனில் இருக்கிறோம். நபிகளாருடைய அழகிய நடைமுறையை கொடுத்திருக்கிறோம். நபிகளாருடைய சுன்னாவை விட, நபிகளாருடைய வழிமுறையை விட, நபிகளாருடைய வழிகாட்டுதலை விட வேறு என்ன வழிகாட்டுதல் இருக்க முடியும்? வேறு யாரை பார்த்து நாம வெற்றி பெற முடியும்? அப்படியான ஒரு சூழல்ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே விதைத்தால்தான் கண்ணியத்திற்குரியவர்களே வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு, இதோ ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டது, இன்னும் ஷாபான், அடுத்த ரமதானுடைய மாதம் நம்மை முன்னோக்கி இருக்கிற இந்த சூழலிலே ரமதானிலே அதிகப்படியான நன்மைகளை நாம் பெற வேண்டும்.
ரமலான்ல அதிகப்படியான குர்ஆன்களை ஓத வேண்டும். ரமலான்ல எந்த காரணத்தை கொண்டும் எந்த நோன்பையும் விட்டுவிடக் கூடாது. ரமலான்ல முடிந்த அளவு எல்லா விதமான தர்மங்களையும் செய்ய வேண்டும். ஜகாத்துகளை சரியாக முறையிட்டு கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற எல்லா வகையான எண்ணங்களையும் மனதிலே ஆழமாக விதைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு காட்டித் தருவான், அவைகளை செயல்படுத்துவான் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி வரக்கூடிய ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.